இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் சில ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். 1 liter of petrol weighs 7 Newton. Calculate its specific weight, density, specific volume and relative density. ஸோ 1 liter ஆஃப் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 7 நியூட்டன் வெயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ரிலேட்டிவ் டென்சிட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரில் நம்ம எப்பவுமே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, மீட்டர் கியூப்பில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ வால்யூம் எப்பவுமே வந்து மீட்டர் கியூப்பில் தான் இருக்கணும். ஸோ லிட்டரை வந்து மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த வேல்யூவை 10⁻³ அப்படின்னு எழுதலாம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 10⁻³ இருக்கும். ஸோ 1000 அப்படிங்கிறது 10⁻³ அது வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா 10⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ W is equal to 7 Newton. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பை வால்யூம். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை ஸ்மால் w அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் W பார்த்தீங்கன்னா 7 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர் கியூப். ஸோ 10⁻³ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 10⁻+3. இங்கே நம்ம வால்யூம் கன்வெர்ட் பண்ணும்போது கீழே 1000 இருந்துச்சு. ஸோ மேலே வரும்போது உங்களுக்கு 10⁻³ இருக்கும். இங்கே கீழே 10⁻³ இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டில் எழுதும்போது 10⁻³ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 × 10⁻³ நியூட்டன் பை மீட்டர் கியூப். வெயிட்டுக்கு நியூட்டன், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் கியூப். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோ நியூட்டன் பை மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம். இந்த 10⁻³ கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ கிலோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும். டென்சிட்டியை ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்போம். டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி இஸ் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் டு வால்யூம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வால்யூம் தெரியும், மாஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு W is equal to mg அப்படிங்கிற ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம மாஸ் வேணும் அப்படின்னா M is equal to capital W dividing by G அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போது W வந்து நமக்கு தெரியும் 7 நியூட்டன், ஜியோட வேல்யூ 9.81 கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம்மோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 dividing by 9.81. ஸோ 0.713 நமக்கு கிடச்சிருக்குது. 0.714 எழுதிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.71355 இருக்குது. ஸோ 3 ஸ்தானத்துக்கு அடுத்து வந்து 5 இருக்கிறதுனால 0.714 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 0.714 கிலோகிராம் மாஸோட வேல்யூ. இப்போ நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். மாஸுக்கு பதிலாக 0.714 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். வால்யூமுக்கு பதிலாக 10⁻³ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ ரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.714 × 10⁻+3. இப்போ 0.714 1000ஆல் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 714 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கிடைக்கும். ஸோ இப்போது டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா மாஸுக்கு கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். ஸோ மாஸ் பை வால்யூம் அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் வந்து நமக்கு டென்சிட்டியோட யூனிட் கிடைக்கும். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம்.
ஸ்பெசிஃபிக் வால்யூமை ஸ்மால் v அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பை மாஸ், அதாவது 1/ρ டென்சிட்டியோட தலைகீழ் தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது 1/714 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1/714, ஸோ 0.0014 கிடைக்குது. 0.0014 நமக்கு கிடைக்குது. ஸோ 0.001 நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் வால்யூமோட வேல்யூ என்ன? 0.001. யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பை கிலோகிராம். ஸோ டென்சிட்டியோட தலைகீழிங்கிறனால இந்த டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் கியூபு. ஸ்பெசிஃபிக் வால்யூமோட யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது மீட்டர் கியூப் பை கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடிங் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட். ஸோ நம்ம எந்த ஃப்ளூயிடோட ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணணுமோ அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியையும் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிடோட டென்சிட்டியும் நம்ம ரேஷியோ பண்ணணும். ஸோ இப்போது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து 714 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 714 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரோ ஆஃப் எஸ், அதாவது ரோ ஆஃப் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அதாவது ரோ ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் தான் வந்து ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிடாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ரோ ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இப்போது ஆரோட வேல்யூ 714 × 10⁻³ ஸோ இதை வந்து 0.714 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன் யூனிட் கிடையாது அப்படின்னா ரெண்டு வேல்யூமே நம்ம ரேஷியோ எடுக்கிற ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டு. ஸோ அதனால் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 1 cubic meter ஆஃப் க்ரூட் ஆயில் weighs 9.44 Newton. Calculate density, specific weight, specific volume and relative density. ஸோ இப்போ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 cubic meter. ஸோ கியூபிக் மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் கியூப்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் W = 9.44 நியூட்டன். ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கால்குலேட் டென்சிட்டி, ரோ கால்குலேட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணணும், ஸ்மால் w. ஸ்பெசிஃபிக் வால்யூம் கால்குலேட் பண்ணணும், ஸ்மால் v. ரிலேட்டிவ் டென்சிட்டி r வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஸோ டென்சிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ = மாஸ் பை வால்யூம். ஸோ இந்த இடத்துல மாஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ மாஸ் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு W = mg. இந்த ரிலேஷனில் மாஸ் = W/g. ஸோ W எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.44. ஜியோட வேல்யூ 9.81. ஸோ இப்போ மாஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 9.44 dividing by 9.81. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.962 கிடச்சிருக்குது. 0.962 கிலோகிராம் வந்து மாஸோட வேல்யூ. இப்போ நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஸோ டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம். மாஸோட வேல்யூ 0.962. வால்யூமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப். ஸோ 1 மீட்டர் கியூபை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோவோட வேல்யூ எவ்வளவு? 0.962 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இப்போ அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ டென்சிட்டியோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டபிள்யூட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸ்மால் w, ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வந்து ஸ்மால் டபிள்யூன்னு குறிப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப்
வெயிட் டு வால்யூம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வெயிட் தெரியும், வால்யூமும் தெரியும். ஸோ வெயிட் எவ்வளவு 9.44, வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப். ஸோ ஸ்மால் டபிள்யூட வேல்யூ 9.44, யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் கியூப். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் கால்குலேட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து ஸ்மால் v அப்படின்னு குறிப்போம். ஸோ இது வந்து 1/ρ. ஸோ இப்போ ரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.962 நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/0.962. அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். 1.039 வந்து நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்குது. 1.039 இதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பை கிலோகிராம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி கேபிட்டல் R ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடிங் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னா 0.962, டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் அப்படின்னா 1000. கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. ரோ ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதுதான் வந்து ரோ ஆஃப் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ 0.962 இன்ட்டு 10⁻³ 0.962 டிவைடிங் பை 1000. ஸோ 0.00962 வேல்யூ கிடச்சிருக்கு. R ஈக்குவல் டு 0.00962. இதுக்கு யூனிட் கிடையாது. ஏன் யூனிட் இல்லைன்னா ரேஷியோ எடுத்த ரெண்டு வேல்யூமே டென்சிட்டியோட தான். ஸோ அதனால இந்த இடத்துல யூனிட் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு டென்சிட்டி வேல்யூ 0.962, ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட வேல்யூ 9.44, ஸ்பெசிஃபிக் வால்யூமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.039 மீட்டர் கியூப் பை கிலோகிராம். ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00962.